Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோனா ஒரு சேலஞ்ச் வீடியோ இன்னைக்கு பண்ண போகிறோம். புதுசாக நியூவாக ஃபர்ஸ்ட் வீடியோ தான் சேலஞ்ச் வீடியோ போட போகிறேன். இனிமேட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்போது 18+ இப்போ கொஞ்சம் கலந்து இன்னைக்கு ஒரு ரீல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த ரீல்ஸை பார்த்து நம்ம ரியாக்ஷன் கொடுக்கலாம். ரியாக்ஷன் தண்ணி குடிச்சிட்டு அதான் அது துப்பாமல் இருக்கிற சேலஞ்ச். அது என்ன தெரில, அது சொல்ல வரல, அது போட்டுக்கலாம் கீழே பேர் ஏதாவது. ஸ்டார்ட் பண்ணிடலாமா கைஸ்? ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் போய்க்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். மட்டும் இல்லாமல் புது ஐஃபோன் வேறு வாங்கிட்டேன். அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ 4Kல 60 FPS எடுக்கிறதுனால நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா குவாலிட்டியும், பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இது அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வச்சுருந்தேன், அதில் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரு வீடியோனாலே கேமரா தேவைப்படும். எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றா பார்த்து ஓகே எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட் ரவுண்ட். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோ பார்க்குறேன். அது எதில் நான் சிரிக்காமல் இருக்கணும். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, மோஸ்ட்டாக சிரிப்பை இதில் எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அப்போ எனக்கு எந்த இதுவும் இல்லை. அது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, பின்விளைவுகள் எதுவும் இல்லை. ஆனால் நான் சிரித்து வாயில தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சு. கடைசியில் நான் எல்லா சேலஞ்சும் எழுதி வச்சுருக்கேன். அதில் எதுன்னு காமிக்கிறேன். எல்லா சேலஞ்சும் அதில் நான் பண்ணணும். ஓகே, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. எத்தனை தடவை சிரிக்கிறேனோ அத்தனை தடவை சேலஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு தடவை சிரிக்கிறேன்னா ஒரு தடவை அந்த சேலஞ்சு, 2 தடவை சிரிக்கிறேன்னா அது வேறு சேலஞ்ச். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சாக இருக்குது. நான் கடைசியில் காமிக்கிறேன். நிறைய வீடியோ இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். சரி guys. ஃபஸ்ட் வீடியோ ஓரளவு காமெடியாக தான் இருக்குது. அப்படியே வெளியே வர அளவுக்குலாம் இல்லை தண்ணி. செகண்ட் படம் தண்ணி ரீஃபில் பண்ணிக்கிறேன். என்னடி பண்றான்? ஏ சக்தி, நான் தான். நான் உன்னை விரும்பல, நீ உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, ஆனா நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காத. வேலை இருக்கு. பஞ்சு மிட்டாய் அங்கே நின்ற வர இல்லடி, பஞ்சு மிட்டாய்க்குலாம் ஓடிட்டு இருக்கா. இவெல்லாம் உனக்கு உண்மையா தேவையா? நீ ஏன்டி பாம்பளை குரல்ல பேசிட்டு இருக்க? கம்பெனி ரெடி, நீ வேற சிரிப்பு முட்டிக்கிட்டு. இதுவும் அவ்வளோவா எனக்கு இது சிரிப்பு வரல, அதனால அந்த தண்ணியை முழுங்கிட்டேன். சிரிப்பு வந்தால் பட்டுன்னு நான் சிரிச்சிருவேன். இது அவ்வளோவா வரல, எனக்கு ஆவரேஜாக இருக்குது எல்லா ரீல்ஸும். தண்ணி குச்சி பிளாட் இருக்கு, வெடிச்சிடும் போல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இதுதான் பண்ணுறேன். இது உண்மை என்பதா இல்லை பொய்தான் என்பதா? என் தேகம் முழுவதும் என் விண்மீன் கூட்டம் மொய்க்கின்றதடி. எங்கடி போறேன்? இன்றோ மக்கள்களோ ஒரு பயணம் போகுதே,
அனுஷ்கா அடி செல்லம் என்கிட்ட அம்மாடி ஆண்டிமா அப்போ தெரியாம அடிச்சிருப்பேன். நீ 6 அடி நான் 5 அடி 2 பேரும் சேர்ந்து 6-5 அடியில் ஒரு குழந்தை. என்ன சொல்றேன்? ஆண்டி சொல்லலாம். அடி ஆண்டி சிரிக்கி. ஆவரேஜ், இதுவும் ஒரு ஆவரேஜ் தான். பார்த்துக்கலாம் போக போக இதை விட சூப்பரான ரீல்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி இதெல்லாம் சேவ் பண்ணுது. ஓகே பார்க்கலாம் தான். ரீஃபில் பண்ணி பண்ணி இது பண்ணுறதுக்கு துப்பலை கைஸ், துப்பலை பண்ணாதான் இருக்கு. எல்லாத்தையும் நான் இங்கே போடுறேன், இங்கேயோ போடுறேன் பாருங்க எல்லாரையும் சரி. பார்த்த உடனே எங்கள் நாய் ஞாபகம் வந்துருச்சு. அதுவும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு நேரத்தில் மாதிரி உக்கரம் ஆகிடுவானுங்க பசங்கள்லாம். அது பார்த்த உடனே லைட்டாக கிராக் கொடுத்துச்சு வாய், அதனால தண்ணி லீக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு தடவை சிரிச்சிருக்கேன், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிருக்கேன். மற்ற எல்லாமே சிரிச்சேன், ஆனால் தண்ணி லீக் ஆகல. இது லீக் ஆயிடுச்சு தண்ணி. அந்த ஒரு தடவை ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நான் காமிக்கிறேன் கிடைச்சது. பைத்தியக்காரங்க. ஐயோ, இதை பாதி ரீல்ஸ் வர வரவே மாட்டேங்குது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? என்ன தெரியல, ஸ்டக் ஆகி நின்றுது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கு. இது இப்போ 18+ ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 18+ இப்போ இது ஸ்டார்டர். இப்போலாம் ரொம்ப டைட்டாக சிரிக்காமல் இருக்கும், ஏன்னா இவரு தான் சிரிப்பே வருது. குருவியோட பாட்டு குஞ்ச புடிச்சி ஆட்டு டண்டா நடர்னா. பண்ணு போடுறேன். இது எல்லாத்தையும் பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நான் அடிச்சிடுறேன். குருவியோட வார்த்தை குஞ்ச பிடிச்ச ஆட்டேன்னு வருது.
நெக்ஸ்ட் மொத்தம் இப்போ 3 தடவை சிரிச்சிருக்கேன். ஓகே, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொல்கிறேன். என்னடா Tell them about my character. கேரக்டர் தானே. கொண்டாம அவனை மைக்க கொண்டா. திருட்டு புலி, பிஞ்சு குஞ்சா, கிறுக்கு புலி. எப்படி இரா ஒரு நிமிஷம் மைக்க விட்றா. மொத்தத்தில் மைராண்டி. నా క్యారెక్టర్ గురించి తెలియాలంటే మీకు ప్రణాళిక చెప్పాలి. ఒకసారి ప్రణాళిక Tell them about my character. பண்ணு ஆக்டிவேட் பண்ணு. క్యారెక్టర్ గురించి తెలియాలంటే మీకు ప్రణాళిక చెప్పాలి. 4 தடவை சிரிச்சிருக்கேன். Tell them about my character. ஓகே, இப்போ மொத்தம் 6 முடிஞ்சிருக்கு. இப்போ 7வது. அப்புறம் தம்பி பி முடிச்சிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? உன் பொண்ணை பண்ண போறேன்டா புண்டை அப்படின்னு வந்து நம்மளால பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க வந்து சொந்தக்காரங்களாச்சு. அப்புறம் தம்பி பி முடிச்சிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? உன் பொண்ணை பண்ண போறேன்டா புண்டை அப்படின்னு வந்து நம்மளால பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க வந்து சொந்தக்காரங்களாச்சு. எல்லா ஃபேமிலியும் தான் கைஸ் நடக்கும். அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு அதே தான் இங்கேயும். இவர் சூப்பரா பதில் சொல்லியிருக்காரு. பிலிப் இவர் ஃபேன் ப்ரோ. என்ன பண்ண போறீங்க? உன் பொண்ணை பண்ண போறேன்டா புண்டை ஓகே, இது எல்லாத்தையும் நான் இங்கே போட்டுறேன். கூட எல்லாத்துக்கும் மீன்ஸ் எல்லாமே கலந்து போட்டுறேன். இப்போ ஏன் நான் இங்கே பெட்ஷீட் போற்றி இப்படி உக்காந்துருக்கேன்னா ஏசி செம்ம குளிர், அதுதான். ஓகே, நான் அந்த ரீல்ஸ்லாம் மறுபடியும் வரதான்னு போய் பார்க்குறேன். வராத ரீல்ஸ் வரமாட்டேங்குது கைஸ். அது ஒன்று நான் பண்ண போகிறேன். இப்போதைக்கு பை கைஸ்.